ஹலோ! ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? பாடியை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையா குடிங்க, ஜூஸ் நிறையா குடிங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க, ஹெல்தியாக இருங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வெள்ளையாயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸ்கின்னை வந்து வெள்ளையாலாம் ஆக்கவே முடியாது. ஒரு டோன் வேணால் பிரைட்டனாக காமிக்க முடியுமே தவிர்த்து வெள்ளையாக வந்து ஆக்க முடியாது. நம்ம ஸ்கின் கேர் வந்து பண்ணுறது ஸ்கின்னை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா பிம்பிள்ஸ் இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து நம்ம ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பவும் போல் இந்த பச்சைப்பயிறு மாவு எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு பச்சைப்பயிறு மாவு போட்டு ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்து வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஃபேஸ் வாஷும் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நார்மலாகவே பச்சைப்பயிறு மாவோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நிறைய இதில் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டால் நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கின்னை வந்து மோஸ்ட்லி சூப்பர் சாஃப்டாக வந்து வச்சுக்கும் பச்சைப்பயிறு மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்ருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்னி வந்து ரெடியூஸ் ஆகிறது விசிபிளாகவே வந்து உங்களால் பார்க்க முடியும். நல்ல ரிசல்ட் தரும். ஆனால் ரெகுலராக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இந்த டிக்டாக் கிளிப்பை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி கொஞ்சமாக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது பீல் ஆஃப் மாஸ்க் வந்து போட்டுட்டு பீல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு அதுலேயே வந்துடும். ஸோ இப்போ அது இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி டவுன்வர்ட்ஸ்லேருந்து அப்வர்டில் வந்துட்டு பீல் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கிளிப் வச்சு ரிமூவ் பண்ணும்போது கீழேருந்து மேலே ஸோ அந்த பொசிஷனில் தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். அண்ட் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் வந்துட்டு லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா வந்து இதில் ரிமூவ் பண்ணால் போயிடும். பட் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது அந்தளவுக்கு ரிசல்ட் தராது. நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஸ்டீம் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தரும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணி வந்துட்டு ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்டு இப்போவுமே வந்துட்டு அவ்வளோ ஹேர் க்ரோத்தெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பட் இருந்தாலுமே வந்துட்டு இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டோன் வந்து பிரைட்டனாக கிடைக்கும். அதனால தான் வந்து இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சு தான் வந்துட்டு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கிற ஹேர் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு ப்ராப்பராக எல்லா ஹேருமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் இடத்துல இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் இடத்துல இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 டைம் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேல் வந்துட்டு நான் கேர்டும் மஞ்சளும் 2ம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறேன். ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பீல் பண்ணதுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு எந்த இரிட்டேஷனும் வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த கேர்டில் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வந்து போட்டுக்கிறேன். ஸோ டெய்லியுமே வந்துட்டு மஞ்சள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் வந்து எனக்கு அவ்வளோக்கு இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ரெகுலராக வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ணலனாலும் இந்த ஃபேஸ் பேக் ஏதாவது போடும்போது அது கூட சேர்த்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேபி ஹேர் க்ரோத் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும் ரெகுலராக யூஸ் பண்ண. ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேல வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கிற கொஞ்சம் அழுக்கு கூட அதில் வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேக் போட்டதுக்கப்புறம் தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி தரும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு நான் அந்த பனானா தோலோட ஃபேஸ் பேக் பண்ணி ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, கொரியன் ஸ்கின் க்ளோ, அதில் தான் வந்துட்டு நான் இதை வந்து எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அப்புறம் தான் நான் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுமே வந்துட்டு ஸ்கின் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹேர் பேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு முருங்கைக்கீரை வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட போகிறோம். ஸோ இது தனியாக வந்துட்டு முருங்கைக்கீரை ஹேர் பேக் வந்து ப்ராப்பராக ஒரு லென்த்தி வீடியோ வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் இப்போ அகெயின் வந்து இதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை நான் வந்துட்டு நான் ஒரு டைம் பண்ணேன்னா அதுக்கப்புறம்லாம் பண்ண மாட்டேன்.
ஸோ இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரை பிடுங்கினதுமே வந்துட்டு அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அந்த இலையை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. சும்மா ஒவ்வொரு இலையாக பிச்சு போடணும்னு இல்லை, அப்படியே இந்த ஸ்டெம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போட்டுட்டு அதுக்கப்புறமேல் இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு அது நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் ஹேர் நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹேர் பேக் எப்போவுமே அப்ளை பண்ணும்போது ஹேர் ஆயில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஹேர் பேக் போட்டு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது ஹேர். ஸோ ரொம்ப ட்ரை ஹேர்னால் கொஞ்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுமே இது வந்துட்டு எப்படின்னா நல்லா வலுவலுன்னு இருந்துச்சு. வெண்டைக்காய்லாம் அரைச்சோன்னா எப்படி இருக்குமோ ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. வெண்டைக்காய் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஒரு கெரட்டின் வந்து ஹேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே தான் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை இலையிலையும் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கும். எப்போல்லாம் உங்கள் ஹேர் வந்து டூ ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ முருங்கைக்கீரை இல்லைனா வெண்டைக்காய் இது ரெண்டில் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஹேருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் அண்டு சாஃப்ட்டு ஸ்மூத்னஸ்ஸு எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா போட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு இது இல்லைனா அந்த செம்பருத்தி பூலையுமே வந்துட்டு சேம் இது இருக்குது. ஸோ செம்பருத்தி பூ கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஹேர் பேக்குமே வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகும். இதில் எது கிடைச்சாலுமே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸாவது யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு இதை வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னாலே போதும். நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமேல் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஆகிறதுக்குள்ளேயுமே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு டார்க் சர்க்கிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது ரெட்யூஸ் பண்ணுறதுக்கு மஞ்சளில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஐஸை சுற்றி போட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு டார்க் சர்க்கிள் வந்து ரெட்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துறேன். ஸோ அதை தான் வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மந்த் நான் பண்ணுவேனான்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். 2 கண்ணுக்குமே வந்து நல்லா சுற்றி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறணுமா, விட்டுட்டு அதுக்கப்புறமேல் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நார்மலாக எப்போ போல் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ ஹேர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணும்போது கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் இல்லைனா ரொம்ப மைல்டான ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேரு, ஹேர் கேரு அது இதுன்னு எல்லாமே பண்ணிவிட்டு குளித்தா தான் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக குளித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்குது. இப்போ தான் வந்துட்டு ஸ்கின்னும் ஹேரும் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்க மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபீலே ஆகுது. நீங்களும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைனா எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஸோ உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் வந்து பண்ணி நல்லா ஹெல்த்தியாக வந்து ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.